நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். செஞ்சியில் ராஜா தேசிங் மன்னனுக்கு மணிமண்டபம் மற்றும் சிலை அமைக்க கோரிக்கை வைத்து ராஜா தேசிங் ராஜ்புத் பொந்தில் சேனா சமூக நல சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் ராஜா தேசிங் ராஜ்புத் பொந்தில் சேனா சமூக நல சங்கத்தின் சார்பில் நிறுவன தலைவர் ஸ்ரீதர் சிங் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அப்பொழுது செஞ்சிக்கோட்டையை ஆட்சி செய்த ராஜா தேசிங்க மன்னனின் நினைவாக செஞ்சியில் ராஜா தேசிங்க மன்னனுக்கும் அதேபோல் 14 ஆண்டுகள் செஞ்சியை ஆண்ட ராஜா சொரூப் சிங் ஆகிய இருவர்களுக்கும் மணிமண்டபம் மற்றும் சிலை அமைக்க வேண்டியும், செஞ்சிக்கோட்டையை ஆட்சி செய்த ராஜா தேசிங்க மன்னன் வீரமரணம் அடைந்த கடலியில் அவருடைய நினைவாக நடுக்கல் உள்ள இடத்தில் போர் நினைவு சின்னம் அரசு சார்பில் அமைக்க வேண்டியும், தமிழக அரசு ராஜா தேசிங்க மற்றும் ராஜா சொரூப் சிங் ஆகியோரின் ஆட்சி முறையை பற்றி பள்ளி கல்வி பாடப்புத்தகங்களில் சேர்க்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சார், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ராஜா தேசிங் ராஜ்புத் பொந்தில் சேனா அப்படின்ற அமைப்பின் சார்பா இன்னைக்கு தமிழ்நாடு அரசை ராஜா தேசிங்குக்கு மணிமண்டபமும் சிலையும் அமைச்சு கொடுக்கணும். எங்கள் ஜாதிய அமைப்பை பிசி மைனாரிட்டி பட்டியலில் சேர்க்கணும். அதே போல் சொரூப் சிங் மற்றும் ராம்பாய் அவர்களுக்கு மணிமண்டபம் வேணும். இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்னைக்கு நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் செய்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்மளுடைய உண்ணாவிரத போராட்டம் கடந்த 30/9/23 அன்னைக்கு நாங்கள் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருந்திருக்கோம். ஆனால் இது வரைக்கும் அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு மதிப்பளிக்கவில்லை. காரணம் எங்களுக்கு தெரியவில்லை. எத்தனையோ நல்ல பல காரியங்களை இன்றைய முதலமைச்சர் செய்து கொண்டு வருகிறார். ஆனால் எங்கள் வம்சத்திற்கு ராஜா தேசிங்குடைய சிலையும் மணிமண்டபமும் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை பல 100 ஆண்டுகளாக அல்லது கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளாக நாங்கள் போராடி வேண்டி கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இதுவரை அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. காரணம், நாங்கள் மிகவும் சிறுபான்மையினராக இருப்பதாக மட்டும்தான் நாங்கள் எண்ணுகிறோம். ஒருவேளை நாங்கள் மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் இருப்பதால் எங்களை அரசாங்கம் மதிக்கவில்லையோ என்ற ஒரு எண்ணம் எங்கள் மனதில் இருக்கிறது. ஆகவே இன்றைய உண்ணாவிரத போராட்டத்தின் வாயிலாக எங்களது முக்கிய கோரிக்கையான ராஜா தேசிங் அவர்களுக்கு இந்த செஞ்சியின் மக்கள் கூடும் பகுதியில் கண்டிப்பாக ஒரு சிலையும் மணிமண்டபமும் அமைத்து தர வேண்டும் என்ற உன்னத கோரிக்கையை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை வலியுறுத்தித்தான் கவன ஈர்ப்பு உண்ணாவிரதத்தை தொடங்கி இருக்கின்றோம். இதே போல மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி ராஜா தேசிங் அவர்களின் நண்பர் மஹமூத் கான் அவர்களுக்கும் ராஜா தேசிங்கிற்கும் ஒரு மத நல்லிணக்க சிலையை செஞ்சி மாமண்ணில் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அனைத்து அரசர்களின், இந்த ராஜா தேசிங் மட்டுமல்ல, செஞ்சியை ஆண்ட அனைத்து அரசர்களின் வரலாறுகளையும் இந்த பள்ளி பாட புத்தகங்களில் இடம்பெற செய்து பள்ளி மாணவர்களிடையே வரலாறுகளை போற்றும் இந்த அரசு மரபு நடைகளை காப்பாற்ற வேண்டும், மரபு வழிகளை போற்ற வேண்டும் என்ற ஒரு உன்னதமான கோரிக்கையும் உங்கள் முன் வைக்கின்றோம். தேசிங் அவர்களுடைய உயிர் நீத்த இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு போர் நினைவு சின்னம் அமைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 6 கோரிக்கை வச்சிருக்கோம். இந்த 6 கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்னைக்கு நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் ராஜா தேசிங் ராஜ்புத் பொந்தில் சேனா சார்பாகவும், இங்கே நம்முடைய உள்ளூர் சிலருடைய சில பொது அமைப்புகளின் தலைவர்களும் சில வரலாற்று ஆசிரியர்களும் இந்த சேனாவிற்காக, எங்களுடைய உண்ணாவிரதத்திற்காக ஆதரவு அளித்து இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்கள் சேனாவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் கோரிக்கைகளை அரசாங்கம் மிகவும் கவனத்துடன் செயல்பட்டு நிறைவேற்றி தரும் என்ற நம்பிக்கையோடு இந்த உண்ணாவிரதத்தை தொடர்கின்றோம். ராஜா தேசிங் ராஜ்புத் பொந்தில் சேனா நிறுவன தலைவர் ஸ்ரீதர் சிங்.